வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். தமிழக அரசு கடந்த 3 ஆண்டுகளாக தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. சமீபத்திய அறிவிப்பில் வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலனை ஊக்குவிக்கும் நோக்கில் அரசு முயற்சிகளை எடுத்துரைத்தது. இம்முயற்சியின் ஒரு பகுதியாக ஜெர்மனியில் உள்ள கொலோன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறைக்கு ஆதரவளிக்க ₹25 கோடியும், ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைக்க ₹2.5 கோடியும் முதல்வர் ஸ்டாலின் ஒதுக்கீடு செய்துள்ளார். மேலும் நவி மும்பை தமிழ்ச்சங்க கட்டிடத்தின் மேம்பாட்டுக்காக முதல்வர் ஸ்டாலின் ₹75 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார். இந்தியாவிற்குள் தமிழ் படிப்பை மேலும் மேம்படுத்த புதுதில்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியத்திற்கான தனித்துறையை உருவாக்க ₹5 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களிடையே மொழி விழிப்புணர்வை மேம்படுத்தும் நோக்கில் தமிழ் கூடல் திட்டத்தையும் அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மேலும் 2வது தமிழ் செம்மொழி மாநாடு ஜூன் 2025 நடைபெற உள்ளது. இது தமிழ் பாரம்பரியம் மற்றும் புலமையை பற்றி கொண்டாடவும் விவாதிக்கவும் ஒரு தளத்தை வழங்குகிறது. தமிழறிஞர்களின் படைப்புகளை இன்னும் அணுகக்கூடியதாக மாற்றும் முயற்சியில் அரசாங்கம் அவர்களின் புத்தகங்களை நாட்டுடைமையாக்கி அவை பொதுமக்களுக்கு மலிவு விலையில் கிடைப்பதை உறுதி செய்கிறது. இந்த முயற்சி தமிழ் இலக்கியம் மற்றும் கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு பரந்த மூலோபாயத்தின் ஒரு பகுதியாகும். தமிழ் புலமைக்கான பங்களிப்புகளை அங்கீகரித்து கௌரவிக்கும் வகையில் சிறந்த தமிழ் அறிஞர்களுக்கு 35 விருதுகளை முதல்வர் அறிவித்துள்ளார். இந்த துறையில் மேலும் பங்களிப்புகளை அங்கீகரித்து ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் இந்த விருதுகளின் ரொக்கக்கூறு ₹1 லட்சத்தில் இருந்து ₹2 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.